மொறு மொறுன்னு கம்பு தோசைக்கு ரெசிபி பார்க்கலாமா? மொறு மொறுன்னு கம்பு தோசைக்கான சைட் டிஷ் வந்து தக்காளி குழம்பு, நிலக்கடலை சட்னி, புளி சட்னி இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி, அதாவது 5020 அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் வந்து 1 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். தென் 1/2 டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். தென் இது கூட ஒரு 3 டீஸ்பூன் வந்து வெந்தயம், அதுக்கு மேலே வேண்டாம். அவ்வளோதான். இதை வந்து ஒரு 5 to 6 hours வந்து நல்லா சோக் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஒரு 3 times வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அவ்வளோதான். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு, இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது 1 டீஸ்பூன் சீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோவை வந்து இதில் கவர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இது வந்து நான் ஓவர் நைட் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சிட்டேன். இது நல்லா புளிச்சு காலையில் எந்திரிச்சோன்னே தோசை ஊற்றினா சூப்பராக மொறுன்னு நல்லா வரும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.